வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சயின்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கெமிஸ்ட்ரியில ஒவ்வொரு டாப்பிக்கா எடுத்து அந்த ஒவ்வொரு டாபிக்லையும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, அப்கமிங்க்கு எந்த மாதிரி கேட்கலாம், எதை நான் ப்ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்னா கிளாரிட்டியா வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது கெமிஸ்ட்ரியோட லாஸ்ட் வீடியோ. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை பார்த்தோம் அப்படின்னா இந்த என்டையர் சயின்ஸுக்காக குரூப் டி பார்க்குற சீரிஸ் வந்து நம்ம என் பண்ற மாதிரி இருக்கும். அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்ப்ளீட்டா கெமிஸ்ட்ரியில வந்து குரூப் டில கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நான் 6 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோல கெமிக்கல் ரியாக்ஷன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷனா சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை இதுல பார்த்தலாம். இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு வீடியோவா பாருங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்லயும் இருக்கு. அட் த சேம் டைம் நம்மளோட ஆப்லயுமே வந்து என்னன்னா ஃப்ரீ மெட்டீரியல் டவுன்லோட் பண்றதுல எல்லா இதுக்கான பிடிஎஃப் கொடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க வாட்ஸ்அப்ல வந்து கேட்கலாம், இல்லை வந்து கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது வந்து ஜென்யூனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இது வந்து கெமிஸ்ட்ரியோடதா. ஆல்ரெடி பயாலஜில கேட்ட டாபிக் எல்லாமே என்னன்னா இது வரைக்கும் நான் 8 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்கா எடுத்து அந்த ஒவ்வொரு டாபிக்ல என்ன மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணோம். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய எஃபர்ட் போட்டு வந்து வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்குற ஸ்டூடெண்டோட வந்து ரொம்ப கம்மியா பார்க்கறனால லைட்டா டிமோட்டிவேட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதன் மூலம் அவங்களுக்கு வந்துன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். அதனாலதான். சரி, இது வந்து கெமிஸ்ட்ரி. சரி, பயாலஜி பார்த்தோமா? பிசிக்ஸுமே ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் என்னன்னா குரூப் டி எக்ஸாம். நான் 4 வீடியோ தான் போட்டிருப்பேன். இந்த 4 வீடியோலவே வந்து பக்கா எதுல கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். சரி, இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் N2 பிளஸ் எக்ஸ் H2 அதோட ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னா 2NH3 அப்படின்னு கிடைக்குதாம். இதுல இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவேன். இது எதுக்காக அகைன் அகைன் சொல்றேன்னா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க, அதுவே போதுமானது இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கேட்கறது சார் ரயில்வேல கண்டக்ட் பண்ற என்டிபிசி எக்ஸாம் இருக்கு, ஏஎல்பி டெக்னீஷியன், அதே மாதிரி வந்துன்னா ஆர்பிஎஃப் உடைய எக்ஸாம், இதுல கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து நான் பார்க்கணுமான்னு கேட்குறீங்க. தேவை கிடையாது. எதுக்காக சொல்றேன், குரூப் டில கேட்கிற சயின்ஸோட லெவல் வந்து வேற எந்த எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால என்னன்னா இதுல எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேள்வி எதை ரிலேட்டா கேட்டிருக்காங்கன்னா ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ற சொல்லி வந்து ஒரு டாபிக் இருக்கும். இது எல்லாமே நான் ப்ராப்பரா வந்து ஃபண்டமெண்டல் கிளாஸஸ்ல வந்து எடுத்திருந்தேன். நான் போன வீடியோல இதை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஒன்றும் கிடையாது. ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த சைடு என்ன சொல்லுவோம்னா ரியாக்டன் சொல்லுவோம். இதை வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரியாக்டன் சைடுல இருக்க ஒவ்வொரு தனிமத்தையும் என்னன்னா எழுதணும். அதுல இருக்கிற வந்து வேல்யூ எழுதணும். அதாவது இந்த இடத்துல நைட்ரஜன் இருக்கா, ஸோ நைட்ரஜன் என்ன அப்படின்னா 2 அப்படின்னு இருக்கு, ரைட்டா? அடுத்து ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் என்ன இருக்கு, 2 அப்படின்னு இருக்கு. இது இந்த சைடு வச்சு ரியாக்டனோடது. ப்ராடக்ட் சைடு பாருங்க. நைட்ரஜன் என்ன இருக்கு, இங்கேயும் நைட்ரஜன் வந்து 2 தான் எழுதணும். ஏன்னா மேல 2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த கீழே 1 இருக்கிற அர்த்தம். அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் என்ன இருக்கு, இந்த இடத்துல வந்து 3 இருக்கு, இந்த இடத்துல 3 இருக்கு, ஆனா இங்க மேல வந்து 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 6 வரும். என்னன்னா பேலன்ஸ் ஈக்குவேஷன் பண்ணும்போது ரியாக்டன் சைடும் வந்த ப்ராடக்ட் சைடும் ஈக்குவலண்டா இருக்கணும். பட் இந்த இடத்துல வந்து ஈக்குவலண்டா இல்ல. நைட்ரஜன் இருக்கு ஆனா என்ன இல்ல, ஹைட்ரஜன் இல்ல. அப்ப ஹைட்ரஜன் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்ப சேஞ்ச் பண்ணா என்னன்னா இந்த இடத்துல 2 இருக்கு, என்ன பண்ணா எனக்கு 6 வரும்னு பார்க்கணும். அப்ப நான் 3 பண்ணணும், 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பர் ஆன்சர். அதாவது இந்த எக்ஸ்ல என்னன்னா 3 போட்டாதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 2 சைடு பேலன்ஸ் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, சி தான் வரும். இது எல்லாமே பேசிக்ஸ், நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். அகைன் அகைன் சொல்றது, ஒரு எக்ஸாம்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பாக்குறீங்கன்னா என்ன டாபிக் கேட்கறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பட் இதை தான் வந்து நான் பேசிக்கா வச்சு லேர்ன் பண்ண போறேன்னா டெஃபினட்டா கிடையாது. இதை வச்சுட்டு நீங்க ஃபண்டமெண்டல் வந்து லேர்ன் பண்ண டாபிக் என்ன பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணணும். இதை எக்ஸாமுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். இதுல என்ன 2AgCl, ப்ராடக்ட் சைடு என்னன்னா 2Ag plus Cl2. அது ஒண்ணும் கிடையாது, சில்வர் குளோரைடு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட என்ன அப்படின்னா சில்வரையும் குளோரின் வந்து தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இது என்ன ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா சாரி ரியாக்ஷன் கேட்கல, இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சூட்டபிளான கண்டிஷனை வந்து கேட்டிருக்காங்க. இதை நம்ம எங்க லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னா
அதாவது ரியாக்ஷன்ல நிறைய டைப் ஆஃப் ரியாக்ஷன். நான் போன வீடியோல எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னன்னா டைப் வந்து 3 டைப்பா பிரிப்பாங்க. அதுல ஒண்ணு வந்து போட்டோலைசிஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒளிய சோர்ஸா வச்சு அதன் மூலம் வந்து சிதைவு நடக்கிறது. டீகம்போசிஷனாவே சிதைவு நடக்கிறது. இந்த ஒளி அப்படின்னாவே சன்லைட், சூரியனோட சன்லைட் டைரக்டா வச்சு அதன் மூலம் என்னன்னா சில கெமிக்கல் ப்ராசஸ்ல வந்துன்னா ரெண்டா பிரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இங்க இருக்கு பாருங்க, சில்வர் குளோரைட் சொல்லுவாங்க. அப்ப என்ன, இந்த கொஸ்டின் டைரக்டா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை டைரக்டா கேட்டிருக்காங்க. சில்வர் குளோரைடு சன்லைட் முனையில வைக்கும் போது அது என்னன்னா சில்வராகவும் குளோரின் கேஸ் ஆகவும் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஸ்கூல் புக்ல இன்சியர்ட்ல அப்படியே கொடுத்தது. அதை வச்சு நான் கிளாஸ் வந்து எடுத்திருந்தேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், சன்லைட் முன்னிலோட ஆன்சர் வந்து பி வரும். சரி, அடுத்து போயிடலாம். தேர்டு பாருங்களேன். இதுல என்ன, if a substance loses hydrogen during a reaction it is said to be அப்படின்னு இருக்கா. முதல்ல இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன். நான் போன வீடியோலே சொல்லியிருந்தீங்க பாருங்களேன், ஹவு டு ப்ரிப்பேர் சயின்ஸ் டாபிக் குரூப்னா கெமிக்கல் ரியாக்ஷன். நான் போன வீடியோ சொன்னதான் அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரிடாக்ஸ் ரியாக்ஷனா என்ன, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கிறத என்ன சொல்லுவோம்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிடேஷன்ல ஆக்சிஜன் வந்து என்ன கெயின் ஆகும், அப்படி இல்லையா ஹைட்ரஜன் வந்துன்னா லூஸ் ஆகும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஹைட்ரஜன் வந்துன்னா லூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஹைட்ரஜன் லூஸ் ஆகுது டியூரிங் த ரியாக்ஷன். அப்பனா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஆக்சிடைஸ்ட் ஆகும்னு அர்த்தம். அதுதான் ஆக்சிடேஷனோட ரியாக்ஷன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். பேசிக்கான கொஸ்டின் தான், இதுல மிஸ்டேக்கே நீங்க பண்ணிடக்கூடாது அப்கமிங்ல கேட்கும்போது. சரி, 4வது கொஸ்டின் பாருங்களேன். இதுல என்ன, which one of the following is an example of எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்றாங்க. சரி, எலக்ட்ரோலைட்னா என்னன்னா எதன் மூலம், மின்னார் பகுப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அதாவது கரண்ட யூஸ் பண்ணி அதன் மூலம் என்னன்னா சிதைவு பண்றது. அதான் என்ன, எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், இந்த எலக்ட்ரோலைசிஸ் மின்னார் சிதைவு வினைகளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக் என்சிஆர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வாட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வாட்டர்ல நம்ம என்னன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணி வந்துன்னா ஆனோடு கேத்தோடு வந்து கொடுத்தோன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனியா போகும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுது, வாட்டர்ல இருக்கிற அந்த H2O இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சிதைவு நடைபெறுது. அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது கரண்டை யூஸ் பண்ணி சிதைவு பண்றதுனால இதுக்கு பேரு எலக்ட்ரோலைசிஸ். அதனால எங்க பாருங்களேன், அவன் கேட்டது எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்கான். இதுல ஏதோ எக்ஸாம்பிளா சொல்லனா டைரக்டா கொடுத்துருக்காங்க வாட்டர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, இதான் வரும். சிம்பிள், எல்லாமே வந்துடுனா ஸ்கூல் புக்ல இருக்கிறதாம். சரி, அடுத்து வாங்க 5th கொஸ்டின் பாருங்களேன். 4 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்டட் பை த ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 10th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டின் எக்ஸாம் ஹால்ல வந்து கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பார்ப்பாங்கன்னா, என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போவீங்க. பட் சிம்பிளா இருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, எந்த ஒரு எக்ஸாம்லையும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் வந்துடுறேன். சின்ஸ் அங்க ட்ரிக் வச்சிருப்பாங்க, அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, இப்ப இந்த கொஸ்டின்ல முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்களேன். நவீன் took a beaker containing some aqueous solution of copper sulfate and added piece of magnesium strip in it. ஒன்றும் கிடையாது, ஒரு பீக்கர் எடுக்கிறாங்க, அந்த பீக்கர்ல வந்து காப்பர் சல்ஃபேட் இருக்கும், அதுல என்னன்னா மெக்னீசியம் ஸ்ட்ரிப் வந்து ஆட் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா. அடுத்து பாருங்களேன், ஆயிஸ் took a beaker containing some aqueous solution, சேம் தான், காப்பர் சல்ஃபேட் தான் இருக்கு, அதுல பிளாட்டினம் பீஸ் வந்து ஆட் பண்றாங்க. மூணாவதுல ஸ்னேகம், அதுலயும் காப்பர் சல்ஃபேட் இருக்கு, காப்பர் வந்து என்னன்னா ஆட் பண்றாங்க. அடுத்து அக்ரிதி என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட்ல சில்வர் வந்து ஆட் பண்றாங்களாம். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றாங்க, காப்பர் சல்ஃபேட்ல ஒவ்வொன்றா ஆட் பண்றாங்களாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கேள்வி என்ன கேட்கறாங்கன்னு பாருங்களேன். Who among them was able to perform a displacement reaction? கேள்வியே வந்து இதுதான், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த 4 இதுல வந்து எது கரெக்டா ஃபாலோ ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன, இடப்பெயர்ச்சி வினைன்னு சொல்லுவோமா. அதாவது இப்போ ஏபி அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, சி கூடன் சேரும் போது என்ன உருவாகும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல இந்த சி பியை விட என்ன அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருப்பார். அதனால பியை தட்டி விட்டுட்டு ஏ கூட என்ன சி வந்து சேர்ந்துருவாரு, பி வந்து தனியா போயிடும். இந்த மாதிரி வர்றத என்ன சொல்லுவாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஏன் இந்த இடத்துல இந்த சி பியை தட்டி வர்றாருன்னா சி வந்து பவர்ஃபுல்லான ஆள். அந்த பவர்ஃபுல்லா இருக்கிறத எதன் மூலம் சொல்லுவாங்கன்னா அவரோட ரியாக்டிவ் கேரக்டர், ரியாக்டிவ் பண்பை வச்சு சொல்லுவாங்க. அப்ப என்ன, இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த தனிமத்துல
எது ரியாக்டிவ் பண்பு அதிகமா இருக்கோ அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மிச்சனதை தட்டி விட்டு இன்னொரு கூட சேரும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன, முதல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனாவே நம்ம எதை பார்க்கணும்னா ரியாக்டிவிட்டி சீரீஸை பார்க்கணும். ஒவ்வொரு தனிமத்துக்கும் அதோட வினைத்திறன் பண்பு இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இதுல நம்மளுக்கு கேள்வி என்ன, காப்பர் சல்ஃபேட் இருக்கு, அதுல மெக்னீசியத்தை வந்து ஆட் பண்றாங்க, அடுத்து பிளாட்டினம், அடுத்து வந்து காப்பர், அடுத்து வந்து சில்வர். இப்ப ஒரு காப்பர் சல்ஃபேட்ல என்ன, காப்பரே என்ன ஆகாது முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, ரெண்டும் சேம் தானே, அதனால டெஃபினட் என்ன சொல்லலாம், சி எலிமினேட்டட். ஃபர்ஸ்ட் இதுல பாருங்களேன், மெக்னீசியம் இருக்கு, இங்க காப்பர் சல்ஃபேட்ல இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா, அந்த காப்பர் சல்ஃபேட் இருக்கு, அதுல மெக்னீசியம் இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்கணும், இந்த மெக்னீசியம் இந்த காப்பரை விட என்ன அப்படின்னா பெரிய ஆளான்னு பார்க்கணும். ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும்னா தட்டி விட்டுட்டு வர முடியும். அப்ப என்ன, ரியாக்டிவ் பண்பை பார்க்கணும். ஸோ இந்த ரியாக்டிவ் பண்புல நல்லா கவனிக்கலாம், மெக்னீசியம் எங்க இருக்குன்னா மேல இருக்கு, ஆனா காப்பர் வந்து கீழே இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும், மெக்னீசியம் காப்பரை தட்டி விட்டு என்ன பண்ண முடியும்னா ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப அது எப்படி ஃபார்ம் பண்ணுனா, அந்த மெக்னீசியம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது SO4 கூட ஜாயின் ஆயிக்கும், காப்பர் தனியா வந்துடும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பரா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஏ தான் வரும். பட் பி அண்ட் வந்து டியும் பார்த்தலாம். பில என்ன சொல்லியிருக்காங்க, காப்பர் சல்ஃபேட் கூட பிளாட்டினம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, இந்த கோல்டு, சில்வரு, பிளாட்டினம் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கடைசியில இருக்கு பாருங்க, எது கூடயும் ரியாக்ட் ஆகாது. கோல்டு பிளாட்டினம் நம்மளுக்கே தெரியும், அதனாலதான் அதுக்கு மவுஸ் அதிகம். எது கூடயும் ரியாக்ட் ஆகுது, அது வாட்டில என்ன வாட்டில கழுத்துல போட்டு இல்லை வந்து செயினா எடுத்து வச்சிருக்கோம்னா அது வாட்டில இருக்கும்ல. அதனால என்னன்னா, கோல்டு பிளாட்டினம் எப்போதும் என்னன்னா ரியாக்டிவ் பண்பு ரொம்ப கம்மியானு சொல்லுவாங்க. அதை வச்சு சொல்லும்போது என்ன, பிளாட்டினத்தையும் காப்பரையும் கம்பேர் பண்ணும்போது என்ன, பிளாட்டினம் வந்து லெஸ் ரியாக்டிவ், அதனால என்ன பண்ண முடியும்னா அதை தட்டி விட்டு வந்து ஃபார்ம் பண்ண முடியாது, அதனால வந்து இது வந்து வராது. டீல பாருங்களேன், காப்பர் சல்ஃபேட்ல என்ன, சில்வர். நல்லா கவனிங்க, சில்வர் வந்து காப்பர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், எங்க இருக்கு, சில்வர் அதுக்கப்புறம் தான் இருக்கு. அதான, சில்வர் காப்பரை விட வந்து என்னன்னா ரியாக்டிவ் பண்பு பெரிய ஆளு கிடையாது, அதனால என்ன பண்ண முடியும்னா அவனும் தட்டி விட்டு வர முடியாது. அதனால என்ன, இந்த ஃபோர்த் இது வந்து தப்பாயிரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாரு பண்ண முடியும்னா நவீன் தான் பண்ண முடியும். அதனால ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சில இருக்கு. இந்த சொன்னதுதான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன், நல்லா கவனிங்க. நவீனோட இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும். ஏன்னா மெக்னீஷியம் வந்து மோர் ரியாக்டிவ் தன் காப்பர், அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனோட பேட்டர்ன் ஃபாலோ பண்ணால இது கரெக்ட். அதர் ஆப்ஷன்லாம் ஏன் தப்புனா இங்க பாருங்களேன், ஆயுஷ் வந்து பிளாட்டினம் எடுக்கிறாங்க, பிளாட்டினம் என்ன லெஸ் ரியாக்டிவ், எதை விடனா காப்பரை விட, அதனால ரியாக்ஷன் நடக்காது. அடுத்து பாருங்களேன், ஸ்னேகா காப்பர் எடுக்கிறாங்க, காப்பர் வந்து என்னன்னா காப்பர் கூடவே என்ன ஆகுதுன்னா ஆட் ஆகாது, அதனால என்ன, நோ டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்து அக்ரிதி வந்து சில்வர் எடுக்கிறாங்க, சில்வர் லெஸ் ரியாக்டிவ் எதை விட காப்பரை விட, அதனால இங்கேயும் ரியாக்ஷன் நடக்காது. எல்லாமே என்னன்னா நீங்க லேர்ன் பண்ணதா மட்டும்தான் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஆறாவது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, which one of the following reaction will be possible அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல எந்த ரியாக்ஷன் பாசிபிளா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த கொஸ்டினுமே என்னன்னா, முதல்ல அது என்ன ரியாக்ஷனா ஃபாலோ ஆகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பார்க்கணும். நல்லா கவனிங்க, இதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஏன்னா நீங்க பார்த்தோன்னே தெரியும், நாலுலேயே பாருங்களேன் என்ன பண்ணிக்கோங்க, இங்க இருக்கிற மெக்னீஷியம் இருக்கு, இங்க இருக்கிற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மெக்னீஷியம் தனியா வந்துருச்சு, இந்த காப்பர் வந்து அந்த குளோரைடு சேர்ந்துருக்கு, அப்ப காப்பர் குளோரைடு அப்படி வந்திருக்கா, அப்ப என்ன நாலு ஆப்ஷனும் இதே மாதிரி தான் மாறி மாறி இருக்கு, அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பார்க்கணும், ரியாக்டிவிட்டியோட பண்பு பார்க்கணும், எதுக்கு அதிகமா ரியாக்டிவிட்டி இருக்கோ அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து கிளப்பி விடுறதுக்கான கெப்பாசிட்டியை கொண்டிருக்கும். அதனால வந்து என்ன ஆப்ஷன் பாருங்களேன், மெக்னீசியம் குளோரைடு காப்பரோட பார்க்கும்போது நம்ம பார்த்துட்டோம், காப்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் ரியாக்டிவ், எதை விடனா மெக்னீசியம் விட, அதனால என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்காது. இப்பதான் நம்ம ரியாக்டிவிட்டி சீரிஸ் பார்த்தோம், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். எது ஒண்ணு அதிகமான ரியாக்டிவிட்டி பண்பு இருக்கோ அதனால மட்டும் என்ன பண்ண முடியும்னா இன்னொன்னு தட்டி பத்திட்டு அதோட இடத்துக்கு வந்து வர முடியும். அதனால இந்த இடத்துல கேட்ட கேள்வி என்ன, மெக்னீசியம் வந்து பண்ண முடியாது காப்பரோடது, அதனால இது வந்து தப்பு. அடுத்து வந்து பாருங்களேன், லெட்டு. ஸோ லெட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஸ் ரியாக்டிவ் எதை விடனா அலுமினியம் விட, ஏன்னா இங்க அலுமினியம் இருக்கா, அப்ப என்ன வரும், லெட்டுக்கும் அனிமத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ லெட் எங்க இருக்குன்னு பாருங்களேன், அதாவது ஒரே நிமிஷம் இங்க கவனிங்களேன், லெட் வந்து இந்த இடத்துல இருக்கு, அலுமினியம் எங்க இருக்கு, ஸோ அலுமினியம் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இங்க இருக்கு அலுமினியம், அப்ப என்ன லெட் இங்க அலுமினியம் மேல இருக்கு, அதனால லெட் என்ன பண்ண முடியாதுன்னா அலுமினியத்தை வந்து என்னன்னா ஓவர் கம் பண்ண முடியாது, அதனால என்ன வரும், அந்த ஆப்ஷனும் வராது. ரைட்டா, அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து என்ன, இங்க அயன் இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா ஜிங்க் இருக்கு. ஸோ அயன் வந்து லெஸ் ரியாக்டிவ் எதை விடனா ஜிங்கை விட, இதையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே என்னன்னா எதை வச்சு கேட்கறாங்கன்னா அந்த ரியாக்டிவிட்டியோட சீரிஸ் நம்மளுக்கு ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும், அதை வச்சுதான் கேட்கறாங்க. என்ன பார்த்தோம், ரெண்டு இது பார்த்தோம், ஒன்னு ஜிங்க் இன்னொன்னு அயன். ரைட்டா, ஸோ அயன் வந்து இங்க இருக்கு, ஜிங்க் அதுக்கு மேல இருக்கு பாருங்களேன், அப்ப என்ன ஜிங்க்கு விட எதுனா அயன் வந்து லெஸ் ஆன வினைதிறன் கொண்டது, அதனால என்ன பண்ண முடியாதுன்னா ஜிங்க் அதனால
அடிச்சு பத்த முடியாது. அதனால என்ன வரும்? இதுவும் தப்பு. இப்ப கரெக்ட்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியமானது என்ன? காப்பர விட வந்து ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல அதிகமா இருக்கனால, அந்த கால்சியம் காப்பர என்னன்னா ஓவர் கம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரும். அதாவது என்னன்னா இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கிற வந்து காப்பர் இருக்கு, இங்க கால்சியம் இருக்கு. இப்ப கால்சியம் காப்பரோட மோஸ்ட் ரியாக்டிவா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்ன இந்த சீரிஸ் நம்ம ஞாபகத்துல வரணும். நல்லா கவனிங்க. காப்பர் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. கால்சியம் எங்க இருக்குன்னா மேல இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இந்த காப்பரோட கால்சியம் வந்து மோஸ்ட் ரியாக்டிவா இருக்கனால இவன இடத்த தட்டி விட்டு அந்த இடத்துக்கு யார் வர முடியும்னா கால்சியம் வர முடியும். அதனால என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். இங்க இருக்கிற காப்பர் எடுத்து தட்டி விட்டு கால்சியம் வரும். அதனால கால்சியம் சல்ஃபேட் காப்பர் வந்து தனியா வருது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். இந்த கொஸ்டின் எல்லாமே இந்த 2 கொஸ்டினுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸ் தான். இந்த சீரிஸ் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துல வரும். அதுக்கான ஷார்ட்கட்டுமே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஞாபகத்துல வச்சுக்கங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து பார்க்கும்போது வந்து என்னன்னா, கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். இது எப்படி ஞாபகத்துல வச்சிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இதுல வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எலிமினேட் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்றேன். சரி. அடுத்த கொஸ்டின்ஸ் போலாம். 7வது பாருங்களேன். குளோரின் கேஸ் ரியாக்ட் வித் பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷன் டு ஃபார்ம் பொட்டாசியம் குளோரைடு அண்ட் அயோடின். இந்த ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. குளோரின் கேஸ் இருக்காம். பொட்டாசியம் அயோடைடு சேர்ந்து என்ன கிடைக்குதாம்? பொட்டாசியம் குளோரைடு. அப்ப என்ன இங்க இருக்க குளோரினும் இங்க இருக்கிற பொட்டாசியம் என்ன ஆகுதுன்னா ஜாயின் ஆகுது. அந்த அயோடைடு என்ன ஆகுதுன்னா அயோடினா மாறுது. அப்ப என்ன நல்லா கவனிங்களா? அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா டிஸ்பிளேஸ் நடக்குது ரைட்டா? அதனால இது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் வரும். ஆனா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல டபுள் டிஸ்பிளேஸ்மெண்டா இல்ல சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்டான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம பார்க்கணும். இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனாவே இங்க பாருங்க. சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கேன். ஜிங்க் இருக்கா? ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் அதாவது காப்பரை விட ஜிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டில அதிகம். அதனால என்ன பண்ணுவோம்? அந்த காப்பர் இடத்த தட்டி விட்டு அந்த இடத்துக்கு வரும். அதனால தான் இங்க பாருங்க. ஜிங்க் சல்ஃபேட் வருது. காப்பர் வந்து தனியா போகுது. இதான் வந்துன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறது. இத வச்சு தான் என்ன கேட்டிருக்காங்க? அந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப அவங்க சொல்லியிருந்தது வந்து குளோரின் வந்து குடுத்திருந்தாங்க. அதே மாரி என்ன? பொட்டாசியம் பொட்டாசியம் அயோடைடு வந்து குடுத்துறாங்க. இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற அந்த பொட்டாசியம் குளோரின் கூட சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. அந்த அயோடைடு வந்து அயோடினா மாறுது. அப்ப என்ன ஒரே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடந்திருக்கு ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் இருக்கனால ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா காம்பவுண்ட் 2ஆ இருக்கும். அந்த 2 என்னன்னா மாற வேண்டியது இருக்கும். இத நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். கனெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கங்க. சரி. அடுத்து போயிடலாமா? அடுத்து 8வது கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல எது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா ஃபாலோன்னு கேட்டிருக்காங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஆல்சோ கால்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் வந்து பார்ட் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம். ஆனா அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிடு பிளஸ் ஒரு பேஸ் 2ம் சேரும்போது தான் என்னன்னா, ஒரு நியூட்ரலான சால்ட் கிடைக்கும். அதோட சேர்த்து வாட்டர் கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்ன்ல அதாவது ஒரு ஆசிட் இருக்கணும், ஒரு பேஸ் இருக்கணும். அதன் மூலம் ஒரு சால்ட். இது 2 சேரும்போது ஒரு சால்ட் உருவாகி வாட்டர் உருவாகணும். ஆனா அது நடக்கும்போது என்ன? அதுல டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் நடந்திருக்கும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, அத நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னா, இங்க பாருங்க. இது டைப் ஆஃப் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் என்பது இங்க நல்லா கவனிங்களேன். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்பது ஒரு ஸ்ட்ராங்கான என்னன்னா, ஒரு ஆசிட். NaOH அதாவது என்ன சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். ரெண்டும் சேரும்போது சோடியம் குளோரைடு ஒரு சால்ட் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ற உப்பு கிடைக்குது. அதோட சேர்த்து பை ப்ராடக்டா வாட்டர் வந்து வரும். இதுதான் என்னன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இதே நான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கிறேன். அங்க HCl NaOHல இருக்கிற என்னது இந்த Clலும் இந்த Na-வும் சேரும். NaCl ஃபார்ம் ஆகும். அடுத்து இந்த OHம் இங்க இருக்கிற வந்து அந்த H சேர்ந்து என்னன்னா H2O வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன அங்க இருக்கிறதுக்குள்ளேயே அதாவது இருக்கிற ரியாக்டன்ட்குள்ளேயே ப்ராடக்ட் வந்து உருவாகுது. அதனால என்ன சொல்லுவோம்? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. இப்ப அவன் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்களேன். இப்பதான் பார்த்தோம். HCl NaOH எடுத்து பார்த்தோம். அதனால என்ன? ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கு. அதை தான் மாத்தியும் வந்து தேர்ட்லயும் கொடுத்துருக்காங்க. அதனால இதுவும் கரெக்ட். இப்ப HNO3 HOH இருக்கு பாத்தீங்களா? HNO3 HOH இதுவுமே பார்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஏன்னா HNO3 ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட், HOH வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். ரெண்டும் சேரும்போது என்ன? KNO3 ஒரு ஸ்ட்ராங்கான என்ன அப்படின்னா நியூட்ரலான என்ன ஒரு சால்ட்டை உருவாக்கும். பை ப்ராடக்டா வாட்டர் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம எங்க லேர்ன் பண்ணோம்னா
ஆசிடு, ஸோ ஆசிடு, பேஸு அண்ட் வந்து சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் இருக்கும். அங்கே நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதாவது ஆசிட்லேயே நிறைய டைப் ஆஃப் ஆசிட் இருக்கும், பேஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் பேஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். உங்களால் இது ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, மூணுமே வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் தான் ஃபாலோ ஆகிறதுனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். நெக்ஸ்ட் போலாம். 9th கொஸ்டின் பாருங்களேன். இதுல என்ன, வாட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி இன் கிவன் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகே, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான் ஃபாலோ ஆகுதான். ஆனால் ஏஎன்பி இருக்கு, அந்த ஏஎன்பியில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாவே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபி அப்படின்னு இருக்கு, சிடி அப்படின்னு இருக்கா. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஏசி ஆகலாம், பிடிஎம் ஆகலாம், இல்லையா ஏடி ஆகலாம், பிசி ஆகலாம். இந்த மாதிரி மாறதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன, இங்க இருக்கிற ரியாக்டன்குள்ள தான் இங்க இருக்கிற ப்ராடக்ட் வரப்போகுது. அப்ப அதை வச்சு நம்மளால வந்து கணிக்க முடியும்ல. இங்க ஏஜி பிஆர் இருக்கு, சில்வர் குரோமைட் இருக்கு, KN3 இருக்கு. சரி, இப்போ என்ன, இந்த ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, NaOH அப்படின்னு இருக்கு. OH அப்படின்னு வந்து வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா உருவாக முடியாது. அந்த OH அப்படின்னு வந்து, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த NaOHக்கும் HCl எடுத்துக்கலாம். அதாவது HCl இருக்கு பிளஸ் NaOH இருக்கு. இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், NaCl கிடைக்கும் பிளஸ் H2O கிடைக்கும். இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா இங்க இருக்கிற H-வும் இங்க இருக்கிற OH சேர்ந்து என்ன H2O ஃபார்ம் ஆகுது. இங்க இருக்கிற Cl-ம் இங்க இருக்கிற Na சேர்ந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா NaCl ஃபார்ம் ஆகுது. அப்ப என்ன, இங்க இருக்கிறதுக்குள்ள தானே இது ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, AgBr அப்படின்னு சொல்லிட்டு KNO3 வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன, இங்க இருக்கிறது கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கிறது ஏதோ ஒண்ணுதான் இருந்தாகணும். ஆனா ஆப்ஷன்ல பாருங்களேன், OH அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு OH அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பாருங்களேன், இங்கிட்ட இருக்கிற இதுவும் OH வரல இல்ல, அதனால டெஃபினட்டா என்ன சொல்லலாம், இது வராதுன்னு எடுக்கலாம். அப்ப OH இருக்கிறது டெஃபினட்டா வராதுன்னு நீங்க எடுத்துடலாம், ரைட்டா. அதனால ரெண்டு ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது வந்து பாருங்க, மிச்சம் இருக்கிற என்ன இருக்கு, ஏஜின்னு இருக்கு, H1O3 போட்டு பாருங்க. அதாவது என்ன, ஏஜி எடுக்கிறோம், அதே மாதிரி வந்து HNO3 எடுப்போம். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஏஜியும், ஆனா இங்க என்ன பிஆர் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ப பிஆர் அப்படின்னு ஒண்ணு இங்க வெளியில இல்லை, அதனால என்ன சொல்லலாம், இதுவும் வந்து வராதுன்னு எடுத்தலாம். மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, AgNO3 KPR. ஸோ அதை போட்டு பாருங்க, ஏஜி இருக்கு, NO3 இருக்கு, அதோட என்ன அப்படின்னா KBR அப்படின்னு இருக்கு. ஸோ இதை போடும்போது என்னன்னா, இங்க இருக்கிற ஏஜியும் இங்க இருக்கிற பிஆரும் சேர்ந்து என்ன AgBR ஃபார்ம் ஆகுது. இங்க இருக்கிற NO3 இங்க இருக்கிற கேயோட சேர்ந்து என்ன KNO3 ஃபார்ம் ஆகுது. இப்ப கரெக்டா இருக்கு. அதனால என்ன வரும், கொஸ்டின் ப்ராப்பர் ஆன்சர் வந்து டி தான் வரும், ரைட்டா. இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கலாம். பட் நீங்க ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களால ஈஸியா வந்து எக்ஸாம்களை வந்து டக்கு டக்குன்னு எடுக்க முடியும். அதனாலதான் வந்து சொல்றேன். நீ பாருங்க, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏபி சிடியா இருக்கிறது ஏடியாவும் சிபியா மாறுறதா என்ன சொல்லுவோம்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. இந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பர் ஆன்சர் என்ன வரும்னு இங்க பாருங்களேன், AgNO3 பிஆர் தான் வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஆல்சோ கால் வந்து precipitation ரியாக்ஷன் சொல்லுவாங்க. precipitate மீன்ஸ் என்ன அப்படின்னா, எது வாட்டர்ல வந்துனா, ஸோ ஒரு வாட்டர் தண்ணியில வந்துனா இன்சால்யூபிளா இருக்கும். ஸோ வாட்டர்ல வச்சு கரைக்கும் போது அதுல வந்து கரையாம இருந்துச்சுன்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா precipitate அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில்வர்னால ஏதாவது ஒண்ணு ப்ராடக்ட்ல உருவாச்சுனாவே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்ல கரையன்னு சொல்லுவாங்க. அதனால இதை ஒயிட் precipitate அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து precipitate ரியாக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்களேன். அடுத்து என்ன, வாட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் P and Q respectively in the given double displacement reaction சொல்றாங்க. ஓகே, இங்கேயும் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான். இதுல B and Q வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பண்ண பேட்டர்ன் மாதிரி தான். இங்க NaCl கொடுத்துருக்காங்க, ரைட். இப்ப ஏஜின்னு இருக்கு, இங்க B அப்படின்னு இருக்கு, NaCl இருக்கு. இங்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, AgQ வந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, NaNO3 இருக்கான். இப்ப கண்டிப்பா என்ன, இங்க ஏஜில இருக்கிறதும் இங்க இருக்கிற ஏதோ ஒன்று ஜாயின் ஆகிதான் என்னன்னா ஏஜி வந்து இது வந்திருக்கணும். அதே மாதிரி பாருங்களேன், இங்க இருக்கிற சிஎல் வந்து இது கூட ஜாயின் ஆகி ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கணும். நல்லா பாருங்க, NA என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஜாயின் ஆயிருக்கு. அப்ப இந்த NO3 என்ன, கண்டிப்பா இந்த இடத்துல NO3 இருந்திருக்கணும். அப்படி இருந்தா அதில் ஜாயின் ஆயிருக்கும். இங்க ஏஜி ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இங்க இருக்கிற எதோட ஜாயின் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎலோட ஜாயின் இருக்கணும். அதனால இங்க சிஎல் வரணும், ரைட்டா. அதனால என்ன, NO3Cl, NO3Cl எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான் வரும், ரைட்டா. எஸ், NO3Cl தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோல லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க,
predict the reactant for neutralization reaction where the product are lithium sulfate and வந்து வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனாவே நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் தெரியும். என்ன நியூட்ரலைசேஷனாவே என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு ஆசிடு ஒரு பேஸ் இது ரெண்டும் சேரணும். சேர்ந்து என்ன கிடைக்கணும், ஒரு சால்ட் கிடைக்கணும். அந்த சால்ட் நியூட்ரலா இருக்கணும். அதோட சேர்த்து வாட்டர் வந்து பை ப்ராடக்டா உருவாகணும். அவங்க சொல்லிட்டாங்க வாட்டர் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சால்ட்டுக்கு வந்து லித்தியம் சல்ஃபேட் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஆல்சோ கால் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லியிருக்கோம். அதனால என்ன இருக்கிறதுக்குள்ளதான் வந்து மாறி மாறி வரும் அப்படின்னு நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க. இங்க ஆசிடும் இங்க பேஸ் இதுக்குள்ளதான் என்னன்னா அந்த சால்ட்டும் வாட்டர் வந்தாகணும். ஃபர்ஸ்ட் இதுல ஹைட்ரோகுளோரிக் ஆசிடையும் லித்தியம் நைட்ரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிடையும் லித்தியம் ஹைட்ராக்சைடு, அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் லித்தியம் கார்பனேட். நல்லா பாருங்களேன், கார்பனேட் சம்பந்தப்பட்ட எதுவுமே வந்து நமக்கு ப்ராடக்ட்லேயே கிடைக்கல. அதனால கார்பனேட் டெஃபினட்டா வராது. கண்டிப்பா கார்பனேட் வச்சது வந்து வராதுன்னு நம்ம எடுத்துலாம். ரைட்டா? ஏன்னா இங்க கிடைச்சது எல்லாமே லித்தியம் வந்து சல்ஃபேட் கிடைச்சிருக்கு, பிளஸ் வந்து வாட்டர் கிடைச்சிருக்கு. அதனால என்ன பண்ணுறது, கார்பனேட்டுக்கான ஆப்ஷனே கிடையாது. இதர் ஏ ஆர் வந்து பிஏ தான் இருக்கணும். இப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன, HCl. ரைட்டா? லித்தியம் நைட்ரேட் எல்ஐ, நைட்ரேட் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா NA அப்படின்னு வரும். ரைட்டா? லித்தியம் நைட்ரேட், ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, லித்தியம் வந்து சல்ஃபேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா சல்ஃபர் சம்பந்தப்பட்டது ஒண்ணு இருக்கணும். அதனால கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன, சல்ஃபர் சம்பந்தப்பட்டது இருக்கிறது பில தான் இருக்கு. அதனால ஆன்சர் என்ன, பி வந்து எடுக்கலாம். இல்லையா, நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த கெமிக்கல் நேம் தெரிஞ்சு வந்து நீ போட்டிருக்கலாம். அதாவது இங்க பாருங்க, H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். அதே மாதிரி லித்தியம், இங்க கொடுத்த பேஸ் என்ன, லித்தியம் ஹைட்ராக்சைடு. எஸ், சல்ஃபியூரிக் ஆசிட் லித்தியம் வந்து ஹைட்ராக்சைடு ரெண்டையும் சேர்க்கும் போது இங்க இருக்கிற வந்து H2 இங்க இருக்கிற OH ஜாயின் ஆகி வாட்டர் ஃபார்ம் ஆகும். மிச்சம் இருக்கிற இங்க இருக்கிற வந்து லித்தியம் இங்க இருக்கிற SO4 ஜாயின் ஆகி லித்தியம் சல்ஃபர் டை ஆக்சைடு, சாரி லித்தியம் சல்ஃபேட், சாரி லித்தியம் சல்ஃபேட்டை வந்து அந்த லித்தியம் சல்ஃபேட் ஒரு சால்ட். அப்ப என்ன, ஒரு ஆசிடு பேஸோட சேர்ந்து ஒரு சால்ட்டை உருவாக்கி ஒரு வாட்டரை உருவாக்கிருச்சு. அதனால இது என்ன சொல்லுவோம், இங்க இருக்கிற நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனை ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பர் ஆன்சர் என்னதான் வரும்னா பி தான் வரும். ஸோ இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 11 கொஸ்டின். இதுக்கு முன்னாடியும் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு வச்சுக்கலாம், டாபிக் வைஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு டாபிக்லையும் அந்த டஃப்னஸ் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஆல்வேஸ் நம்பர் பண்ணுங்க, குரூப் டில சயின்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் இறங்கி லேர்ன் பண்ணுங்க. சும்மா நான் வந்து ஏனோ தினமும் படிக்காம கொஞ்சம் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்கன்னு வச்சுக்கேன், நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கனால காம்படிஷன் ரொம்ப ஹையா இருக்கும். ஆல்வேஸ் வந்து இங்கே ரொம்ப பண்ணணும். சரி, இப்போ அந்த ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றல, என்டையர் ஜிஎஸ் டாபிக் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டீச் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபோக்கஸ் என்னன்னா ஜிஎஸ் தான். அதுல எப்படி வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய வந்து ஹிந்தி சேனல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னன்னா மேத்துக்கு நிறைய சேனல்ஸ் வந்து தமிழ்ல இருக்கு, பட் ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாம் இல்லை டிஃபென்ஸ் லெவல் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஜிஎஸ்க்கு நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணலாம். கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் வந்து நம்ம ஆப்ல வந்து கொடுத்துருக்கேன். நம்ம ஆப்புக்கான லிங்க்குமே வந்துன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கும், நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம், இல்லை வந்து கால் பண்ணி கேட்கலாம். நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து என்னன்னா கோர்ஸுக்கானது இருக்கும். அந்த கோர்ஸை நீங்க ஜாயின் பண்றது எல்லாமே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்மே இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். நீங்க பார்த்துட்டு பிளஸ் டெமோ கிளாஸஸ் இருக்கும், எல்லாமே பார்த்து உங்களுக்கு வந்து என்னன்னா நான் எடுக்கிற வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன் ஜிஎஸ் கோர்ஸ்ல கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட வந்து போட்டிருப்பேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அதுவும் பர்டிகுலராக சொல்ல போனா இந்த குரூப் டி எக்ஸாம். இதுல இந்த வீடியோ பாருங்க, அதுலயே என்னன்னா நான் கெமிஸ்ட்ரிக்கான கிளாஸ் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அதுல கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான பிடிஎஃப் இருக்கும். என்ன கிளாஸ் எடுக்கிறனோ அதுக்கான பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை பார்த்து வந்து அதாவது ரிவிஷன் பண்றதுக்கு வந்து இந்த பிடிஎஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இந்த வீடியோல கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.